நானும் எவ்வளவோ கதையை கேட்டிருக்கேன் தம்பி. ஆனா இந்த அளவுக்கு மோசமா ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. என்ன சினிமால வர மாதிரி இருக்கு. நிஜமாவே அந்த ரோகிணி பொண்ணு தான் அதெல்லாம் பண்ணுச்சுங்கிறீங்களா? இல்ல சும்மா என்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்றீங்களா? இல்ல நல்லா கதை எதுவும் எழுதுவீங்களா நீங்க? அப்படின்னு வந்து அந்த மகளிர் ஆணைய தலைவி கேட்கும் பொழுதே வந்து அப்படியே டக்குன்னு உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு மனோஜ். இது நாள் வரைக்கும் நான் மனசுல வந்து நான் ஏன் உங்களை வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னா என் மனசு மூளையில நான் சரியில்லாதவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா அவ எவ்வளவு மோசங்கிறது எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும். என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவ என்னை விட்டு போவே மாட்டா போல, என் கூடயே தான் இருப்பா போல. அவ பேசினது சொல்றது எல்லாமே போய் உங்கள்கிட்ட வந்து ஒரு நாடகம் ஆடினால அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்டலாம் பல ஆயிரம் நாடகம் ஆடி இருக்கா. அவளை அடிச்சதை சொன்னாலே தவிர அந்த ஆளை எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னாலா? அந்த ஆளை விட்டு தான் வந்து என் ஃப்ரெண்டை அடிக்க வச்சிருக்கா அவ. அதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயத்த அவ பண்ணியிருக்கா. என் வீட்டில் என் தம்பியை கொலை பண்றதுக்கு பிரேக் வயரை கட் பண்றதுக்கு சாவி எடுத்து கொடுத்துருக்கா. கொடுத்து வந்து கடைசியில் அவன் உயிரே போயிருந்திருக்கும். இந்த அளவுக்கு மோசமான வேலையை செய்யறவ தான் அவ அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து என்னப்பா இதெல்லாம் நம்ப வேணாமான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிங்கும் போது மீனா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தான் உண்மை. இந்த உண்மையை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சோம். நாங்கள் அவள் பேசினது சொன்னது எல்லாத்தையும் முதல்ல கண்டுபிடிச்சது நான். ஆனால் என்ன அவள் எப்படிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நானே என் பிள்ளையும் செத்துருவோன்ட்டு. ஆனால் அப்போல்லாம் நல்லாவே தெரியும் இவருக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்ட்டு. ஆனால் கோர்ட்டுக்கு போன உடனே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கதையை விட்டா. இந்த மாதிரி பொய் மேலே பொய்யா சொல்றது தான் அந்த ரோகிணியோட வேலையே. அதையும் நம்புற மாதிரியே சொல்லிடுவா. இப்படி நம்புற மாதிரி சொல்லி தான் அப்போ வந்து கோர்ட்லேயே வந்து கிருஷ்ணாங்கிறவங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபேமஸான லாயர் அப்படின்னா. ஆமாம் தெரியும். அப்படிங்கும் போது அவங்க தான் வந்து எங்களுக்காக ஆஜராகிறாங்க. அவ்வளோ பெரிய லாயரு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்த ரோகிணி செஞ்ச வேலையில் அப்படின்னு. உடனே இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு சொன்ன உடனே வந்து என்ன வழி அப்படின்னா, அவள் பேசினதெல்லாம் பொய் தான் அப்படின்னு எனக்கும் தெரியணும். ஆனால் அவள் பொய் சொன்னா அப்படின்னா அந்த பொய்யை எப்படி உங்கள் அம்மாவை வீடியோ எடுத்து பிடிச்சோமோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல. அவ்வளோ ஈஸி கிடையாது அவளை வந்து ஏமாத்துறது. சாதாரண ஆளே கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவள் விவரமாக இருப்பாள். லைட்டாக மாட்டிக்க போகிறான்னு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்ல. எனக்கு இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க டக்குன்னு மீனா. என்ன ஐடியா அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அந்த விஷயத்த நாங்களும் நோட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க மெதுவாக சொல்ல. அவங்க கேட்ட உடனே சூப்பர்மா, இது மட்டும் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா இதை வச்சு அந்த ரோகிணியை பிடிச்சிடலாமே அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. பேசினதுக்கு அப்புறமா தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரோகிணி அப்படிங்கும் போதே ரோகிணி வந்து பார்த்தா பக்கத்தில் சிந்தாமணியோட நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் இங்கே வரீங்களா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். ஒரு ஃபைனல் கவுன்சிலிங் செஷன் மாதிரி தான் கூட யோசிச்சுக்கோங்களேன். இது வந்து கோட் பண்ணுற மாதிரி நாங்களும் எங்கள் சைட்லேருந்து பண்ணுவோம். எப்பயுமே வந்து அந்த பொண்ணோட கணவரை வர வைப்போம், அவங்களையும் பேச வைப்போம். பேச வச்சதுக்கப்புறமா என்ன முடிவுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு வந்து பேச. மனோஜ் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் மேடம் அப்படின்னோடனே, இல்லை அவங்க அம்மா வந்து என்கிட்ட பணம் கொடுக்கலாம் பார்த்தாங்க. அப்புறம் அவங்கள பேசி மிரட்டி ஒழுங்காக அவங்க பையனை அனுப்பிவிடுங்கன்னு. அதனால் அந்த பையனை வராராமா. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பையனையும் வச்சு ஒரு தடவை பேசி பார்ப்போம். இதுக்கப்புறமா ஒரு மசியில் அப்படின்னா நம்ம வழியில் செஞ்சுருவோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து இந்த மகளிர் ஆணையத்துக்காரங்க என் வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிருவாங்க போலயே அப்படின்னு வந்து இப்போ வந்து சிந்தாமணிகிட்ட சொல்ல. நடக்கணும். உன் நல்ல மனசுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ளார போகணும் ரோகிணி அப்படிங்கும் போது, நீ உள்ளார போனதால நடக்கிற குட்டி கலாட்டால நான் அந்த வீட்டை மொத்தமாக அபகரிச்சுக்க முடியும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நினச்சி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து ரோகிணி கிளம்பி அங்கே போனால் வந்து இப்போ மனோஜ் வந்து அப்படியே பாவமாக அப்போ தான் உள்ள நுழைகிற மாதிரி. முதல்ல ரோகிணி போனதுக்கு அப்புறமா இவர் உள்ளார வர்றாரு. உள்ளார வந்ததுக்கு அப்புறமா உட்கார வச்சு இந்த பாருங்கம்மா, இந்த பையன் இப்போ ஒரு தடவை பேசி பார்த்துருவோம். ஏன்பா நீயே டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிடு, இல்லைனா நாங்கள் செய்கிற விஷயம்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக மாட்டோம். முதல்ல நீ என்னென்ன பெண்ணை எப்படி இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தின அப்படிங்கிறத முதல்ல வீடியோவாக வெளியிடுவோம். வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா வந்து உன் வீட்டு வாசலில் உன் கடை வாசல்லாம் வந்து மகளிர் ஆணையத்தில் வந்து நாங்கள் போராட்டங்கள்லாம் நடத்துவோம். அதை நடத்தி உங்களை வந்து நீ மட்டும் சந்தோஷமா இருக்க, அந்த பொண்ணை வீட்டில் சேர்த்துக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வேற தனிச்சு விடுற அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அப்புறமா உன் வாழ்க்கையில் நீ பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் யோசிக்கவே முடியாது. இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நீ என்ன செய்ய போறேன்னு தெரியாமல் இருக்க வேண்டியதான். இத்தனை படிப்பு படிச்சும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினதுக்கு அப்புறமா, மனோஜ் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் மனோஜ் அப்படிங்கும் போது, அந்த பொண்ணு தான் என்கிட்ட சொல்லிடுச்சேப்பா, உனக்கு ஏற்கனவே வந்து அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை இருக்குலாம் உனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, உங்க அம்மாவுக்காக நீங்க தான் போய் சொன்னீங்கிறதெல்லாம் ரோகிணி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா ரொம்ப யோசிக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இன்னொரு கவுன்சிலிங் செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வேற ஒரு கப்பலுக்கு பக்கத்து ரூம்ல, அங்கே போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி அங்கே போறாங்க. அங்கே கிளம்பி அந்த ரூம்குள்ளார போய் பார்த்தா ரூம்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா முத்து மீனாவும் தான் இருக்காங்க. முத்து மீனாவும் இருக்கும் பொழுதே வந்து, மேடம் நம்ம சொன்னபடி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எல்லாம் மாறிடும் மேடம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இவங்க இங்க இருந்து கிளம்பி அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமுக்கு போனால் அப்படியே மனோஜும் ரோகிணி ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க.
என்னப்பா தம்பி மனோஜ், நீ வந்து இதெல்லாம் இன்னும் எதையுமே வந்து இப்போ மாற்றிக்கிற மாதிரி இல்லையா முடிவை? டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு தான் போறியா? நாளைக்கு ஹியரிங் இருக்குது, அந்த ஹியரிங்க்கு வர முடியாதுன்னு ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்கிடு. அப்படின்னா முடியாது மேடம், நான் கண்டிப்பாக ஹியரிங் போகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, சட்டப்படி நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்து ரோகிணி பார்த்துக்கலாம் மனோஜ், பார்த்துக்கலாம், என் பக்கம் நியாயம் இருக்குது, என் பக்கம் காதல் இருக்குது அப்படின்னு வந்து டைலாக்லாம் பேசிட்டு கிளம்பி போக, வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து மனோஜை பார்த்து தலையாட்டுறாரு முத்துவும் வந்து ஆமாம் மனோஜ் வந்து தலையாட்டிட்டாரு. தலையாட்டினோடனே வந்து அந்த லேடியும் பார்த்து முத்து ஒரு தலையாட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா என்னாச்சு, அடுத்த நாள் அப்படியே ஹியரிங் முடிஞ்சோடனே, இந்த ஹியரிங் முடிஞ்ச கையோட மோஸ்ட்லி நான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவேன். எனக்காக வந்து இந்த மகளிர் ஆணையத்தில் வேறு பேசுகிறான்னு இருக்காங்க. இந்த ஹியரிங்லேயும் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு, இழுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஹியரிங்குள்ளே மொத்தமாக கேஸை வாபஸ் வாங்க வச்சிருவோம் அப்படின்னு பெருமையாக ரோகிணியும் அவங்க அம்மாட்டையும் பேசி உள்ளார போகிறாங்க. ஆனால் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அவங்களுக்கு தெரியல. உள்ளார வந்தோடனே அந்த என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த மகளிர் ஆணையத்தை இவங்கள்ட்ட வந்து நான் வேணா வரட்டுமாமா ரோகிணி அப்படின்னு வந்து முதல்ல அவங்க பேசினோன்னா, நீங்கள் வேணாம் மேடம், நான் ஒரு இந்த ஹியரிங்லேயே எனக்கு சாதகமாக வந்துடும் நினைக்கிறேன், அப்படி சாதகமாக வரலன்னா நம்ம அந்த போராட்டம்லாம் நடத்திக்கலாம், எனக்காக நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நானே பார்த்துக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போகிறாங்க. உள்ளார போய் கோர்ட் ஹியரிங் ஆரம்பிச்சோன்னா வந்து, என்னம்மா கிருஷ்ணா, உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் நியாயம் இருக்கா, இல்லை இந்த பக்கம் ஏதாச்சும் ஆதாரம் தரீங்களா, அந்த பொண்ணு தான் ஏமாத்தானா ஆதாரம்லாம் தரேன், நீங்களே எந்த ஆதாரத்தையும் காணாமே அப்படின்னு சொல்ல, அப்படி கிருஷ்ணா கையை பிசைகிறாங்க. கையை பிசையும் பொழுதே வந்து பார்த்தா வந்து இப்போ டக்குன்னு வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே யாரான்னு பார்த்தா மகளிர் ஆணைய தலைவி அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் மேடம், அந்த ரேவதி மேடம் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வராங்க. அவங்க வந்த உடனே பார்த்தா வந்து டக்குன்னு இவங்கள பார்த்தோன்னு ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு இவங்கள தான் நம்ம வர வேணானுமே அப்படிங்கும் போதே அவங்க நேராக வராங்க. வந்து பார்த்தா ரோகிணிக்கு ஆதரவாக நிற்பாங்கன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல நிற்கிறாங்க. ரோகிணிக்கு எதிர்த்தாப்புல வந்து நின்ன உடனே வந்து, இந்த பொண்ணு ரோகிணிக்காக தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சோம், அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய கொடுமைப்படுத்திட்டாங்க, அவங்க அடிச்சிட்டாங்கலாம் என்கிட்ட வந்து நின்னாங்க. அப்புறமா விசாரிக்க தான் எனக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சு, ஆனால் என்னால் நம்ப முடியல. அதனால தான் ஒரு கவுன்சிலிங் செஷன் ஏற்பாடு ஒன்று பண்ணி அதே சமயத்தில் அந்த கவுன்சிலிங் செஷனை ரெக்கார்டும் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே அப்படி ரோகிணி முகம் மாறுது. பார்த்தா வந்து கரெக்டாக அந்த லேடி வெளியே போனோடனே ரோகிணி வந்து, மனோஜ் உனக்கு வேறு வழி கிடையாது, ஒழுங்காக அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோ, எனக்கு தெரிஞ்சது தான் உண்மை அப்படின்னு வந்து நீ வந்து திருப்பி வந்து என்னென்னவோ பேசினாலுமே கடைசியில் வந்து சட்டம் என் பக்கம் தான் நிற்க போகுது அப்படிங்கும் போது, இந்த பாரு எனக்கு தெரியும், எனக்கு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணாதான் தெரியாதுங்கிறது உனக்கும் தெரியும், ஏன் இப்படி போய் சொல்கிற அப்படின்னா, அது நமக்கு தெரியும் மனோஜ், ஆனால் அது ஊருக்கு தெரியாதுல்ல, நீ என் கூட சந்தோஷமாக தானே வாழ்ந்த, இப்போ என்ன எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் என்ன ஆகிடப்போகுது, இப்போ நான் சொல்கிறேன் அவன்கிட்ட, ஆமாம் எனக்கு குழந்தை இருக்கு, அதனால என்ன இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்குறியா அப்படின்னு வந்து அவங்க திமிரா பேச, எத்தனை பொய் தான் சொல்லுவேன் அப்படின்னா, இன்னும் எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லுவேன் உன்னை அடையிறதுக்காக, உன் கூட வாழ்றதுக்காக அப்படின்னு வந்து அவங்க சொல்ல, அந்த ஆதாரத்தை போட்டு காமிச்சோன்னா அப்படியே ஜட்ஜே ஷாக் ஆகிட்டு, என்னம்மா அது அப்படின்னு வந்து கேட்க, அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ரோகிணி, நீ என்னம்மா பேசுனது எல்லாமே இப்போ பொய்யா அப்படிங்கும் போதே இவங்க எல்லாருமே கெத்தா பார்க்க, ரோகிணி சிக்கி இந்த விஷயத்தில் டைவர்ஸே கிடைச்சிருமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய மற்ற வீடியோஸையுமே பாருங்கள். தேங்க்யூ.